ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 12 கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ரெகுலராக நான் என்னென்ன ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுறேனோ ஸோ அதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மேகி பாக்கெட், ஸோ லேஸ் பாக்கெட், ஸோ அதெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சோன்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த மேகி அதெல்லாம் நமத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ இதை எப்படி கிளிப் இல்லாமல் ஈஸியாக கவர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சைடு இந்த சைடு 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற நம்ம மடக்குன அந்த இடத்தையும் அந்த சைடு மடக்குனதையும் நம்ம எடுத்து விட்டுட்டா சூப்பராக கவர் ஆகிடும். ஸோ நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளிப் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு பாக்கெட் கிளிப்னால் அதில் வந்து ஒரு 10 கிளிப் தான் ஸோ இருக்கும். அந்த ஒரு 10 கிளிப்பை நம்ம வந்து 20 பாக்கெட் ஸ்டோர் பண்ணும்போது அந்த 10 கிளிப் நமக்கு வந்து பத்தாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பாருங்கள், பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எது வச்சாலும் அதில் வந்து தேங்காய் அரைச்சி விட்டால் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்பு சில பேருக்கு வந்து ஏஜ் ஆனவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் இல்லாமல் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி தேங்காய்க்கு பதிலாக ஒரு 3 ஸ்பூனிலிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கட்டியான தயிரை வந்து நீங்கள் வதக்கும் போதே இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தேங்காய் ஊற்றாத குறையே இருக்காது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சியுமே ரொம்பவே நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு அந்த குழம்பு, கிரேவி ஸோ எது பண்ணாலுமே கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சில பேருக்கு வந்து தேங்காய் ஊற்றுற குழம்பு நெஞ்சு கறிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்துலாம். எந்த ஒரு மாவு ஐட்டம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே, ஸோ கோதுமை மாவு, ராகி மாவு, மைதா மாவு, ஸோ எது ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அந்த மாவு வைக்கிற நீங்கள் அந்த டப்பாவில் ஸோ இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட், உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாவுக்குள்ளே பூச்சி, புழு எதுவுமே வைக்காது. ஸோ வந்து நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் இந்த மாவை எடுக்க போகிறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்கள் கைகள் வந்து ட்ரையாக இருக்கணும். ஸோ ஈரத்தோடு எடுக்கக்கூடாது. இப்போ டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குட்டீஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தா ஃபுல்லாக பிரிச்சுருவாங்க, ஆனால் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் பிரித்த அந்த பாக்கெட்டை வந்து அந்த பாக்கெட் பிஸ்கட்டை வந்து நமத்து போகாமல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி வச்சாலுமே நமத்து போயிடும். ஸோ நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளார இந்த மாதிரி ஒரு சிட்டிகை இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கவரோடு தூக்கி வச்சாலும் ஓகே, இல்லை பிஸ்கட்டை மட்டும் போட்டு வச்சாலும் ஓகே. இப்படி ஸ்டோர் பண்ணினீங்கன்னா உங்களோட பிஸ்கட் அந்த கிறிஸ்பினஸ் மாறாமல் ஸோ அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த 2 டிப்பில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ அடுத்தது நம்ம வந்து 5th டிப் என்னன்னு பார்க்கலாம். அரிசியில் பூச்சி, புழு, வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸு. ஸோ வந்து நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணுற அந்த பாக்ஸ்குள்ளார உங்களோட அரிசியோட அளவுக்கு தகுந்த மாதிரி 4லிருந்து 5 மிளகா நீங்கள் காய்ந்த மிளகாயை அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களோட அரிசிக்குள்ளே பூச்சி, புழு, வண்டு எதுவுமே வைக்காது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் அரிசியை ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் உங்கள் கைகள் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி, பருப்பு இந்த மாதிரி எந்த ஐட்டத்தை நீங்கள் எடுக்கும் போதும் உங்கள் கைகள் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அரிசியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பாக்ஸை நல்லா கழுவிட்டு ட்ரையாக காஞ்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணணும் அரிசி. ஸோ இப்போ வந்து 6th டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாக்கெட்குள்ளே இருந்து நம்ம வந்து ஒரு பொருளை வெளியில் எடுத்துட்டோன்னா திரும்ப அந்த பாக்கெட்குள்ளாரையே அந்த பொருளை வந்து உள்ளே போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சிந்தும் கீழெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சின்ன ஹோல்குள்ளார நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கட் பண்ணி நீங்கள் உங்கள் கிச்சனில் வச்சுக்கோங்க.
ஸோ இதை நம்ம வந்து அந்த ஹோல்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொட்டும்போது ஈஸியாகவே ஃபில் ஆகும். ஸோ எங்கேயுமே சிதறாது. ஈஸியாகவே நம்ம வந்து ஒரு சின்ன பாக்கெட்டுக்குள்ளேயோ இல்லை சின்ன கண்டெய்னருக்குள்ளேயோ நம்ம மசாலா ஐட்டம் ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஃபெனல் மாதிரி இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டிலை வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னா சிந்தாமல் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம வந்து டிப் நம்பர் 7 என்னன்னு பார்க்கலாம். இப்போ மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, ஸோ வந்து அதை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஸ்மெல் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஸ்மெல் இல்லாமல் இது எப்படி சூப்பராக சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கைப்பு இருக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணியில் இதை வந்து ஊற போட்டுடுங்க. இந்த மீல் மேக்கரை ஊற போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த மீல் மேக்கரை சோயா சங்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து கொதிக்க விடணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே நம்ம வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக எடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதை பிழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அது கூட வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது தயிர் வந்து நல்லா இது கூட சேர்ந்து நல்லா ஊறட்டும். ஸோ இதுக்குள்ளே அந்த தயிரோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கிடும். ரொம்பவே சாஃப்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதினா கொத்தமல்லி எது ஸ்டோர் பண்ணாலும் 2 லேயராக ஸ்டோர் பண்ணுங்கண்டு. ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம கை வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ அது வந்து கொஞ்சம் வாடி போய் இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண ஒரு லேயர் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது 2 லேயராக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது கெட்டு போனாலும் ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வத்தல் வறுத்தி எடுத்திருக்கேன். இந்த டைமில் நான் ஏற்கனவே பால் காய்ச்சும் போது நல்லா பொங்கி ஊற்றி அந்த டைமில் வந்து என்னால் எடுக்க முடியாததுனால இந்த மாதிரி கரிஞ்சி போயிடுச்சு. ஸோ இதை வந்து ரொம்பவே நம்ம ரஃப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணால் தான் போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரஃப் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பு வந்து ஹீட்டாக இருக்கும்போதே அடுப்பில் படாமல் அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அந்த சில்வர் ட்ரே, அதில் மட்டும் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. எப்படி இப்போ வந்து அது ஈஸியாக ரிமூவ் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து லைட்டாக வந்து தேய்ச்சாலே அப்படியே கழட்டிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற அடுப்புக்கு நான் வந்து இதை சொல்லலை. கிளாஸ் அடுப்பு இப்பத்தி மாடல் ஹர்புக்கெலாம் நான் இதை சொல்லலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து விளக்கல, சும்மா கிளியர் தான் பண்ணுனேன். எப்படி ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் இதை வந்து ஈஸியாக விளக்கி எடுத்துருவேன், பாத்திரம் விளக்குற மாதிரியே. ஸோ நம்ம ரொம்ப ரஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் இப்போ நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிளேட் வந்து ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போடவும் நல்லா வந்து அது ஊறி போய் கலட்டிக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள். இதுவே நம்ம வந்து அதை வந்து நம்ம நார்மலாக தேய்ச்சோன்னா ரொம்ப நேரம் ஸ்க்ரப் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து ஈஸியாக நம்ம இதை வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்னோடய அடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மில்க் பவுடர் ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நார்மல் மூடியை போட்டு மூடி வச்சா நம்ம வந்து காற்று போயிடும். ஸோ வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த மாதிரி டிஷ்யூ மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மூடியை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வந்து ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நம்மளோட மாவு பொருள் உள்ளே இருக்கிறது காற்று போகாமல் நல்லா கட்டி பிடிக்காமல் ரொம்ப நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிப் நம்பர் 11 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சமையலுக்கு வந்து புளி கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி மீந்து போயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஏற்கனவே வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே லெமன் ஜூஸ் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக புளி மீந்துடுச்சு. ஸோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை வந்து அடுத்தது நம்ம வந்து சமையல் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கட்டியாக இருக்கும், நம்ம வந்து அதை எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம், இல்லை குழம்பு தாளிக்கும் போது ஸோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டிப் நம்பர் 12 என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் முறிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் 1 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தோல் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண் எரியிற அந்த எரிச்சலும் ரொம்பவே கம்மியாக இருக்கும், தோலும் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இன்றைக்கி சமையலுக்கு தேவையோ அதை வந்து காலையிலேயே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண் எரிச்சல் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக உரிக்கவும் வந்துடும். உரிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெங்காயத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, அப்போ வந்து கண் எரிச்சல் வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப. ஸோ இப்போ வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இல்லத்தரசிகளின் இயல்பான வேலைகளை சுலபமாக்க நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கான டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையவே கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.